இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிலிட்டரி மொபிலிட்டி எனப்படும் இராணுவ ஒத்துழைப்பு திட்டத்தில் இணையும் சுவிட்சர்லாந்து. ஷாஃப்ஹவுசனில் பாரிய தீ விபத்து. 78 வயதான மூதாட்டி மற்றும் அவரது நாயும் உயிரிழந்த சம்பவம். அப்பென்சல் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறால் பேருந்து சரிவில் கவிழ்ந்த சம்பவம். விபத்தால் பலர் மருத்துவமனையில் அனுமதி. சூரிச்சில் தெரு அடையாளங்களில் பாலின சமத்துவம். தெரு அடையாள சின்னங்களில் பெண்கள் மற்றும் லெஸ்பியன் ஜோடிகளின் தோற்றங்களை சேர்க்கும் திட்டம். பாசல் பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட நிலையம் முற்றுகை. போலீசார் மற்றும் ஃபெட்போல் இணைந்து நடத்திய விசாரணையில் 3 சந்தேக நபர்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங். சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம். எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், HR சொல்யூஷன்ஸ், பேரோல், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரீம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது. எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம். உங்கள் நிதி நலனை முதன்மையாக கருதுவதோடு நிதி மற்றும் கணக்கியல் துறையின் சிறந்த வருங்காலத்தை உருவாக்கும் முனைப்புடன் செயல்படுகிறோம். உங்கள் பிசினஸ் நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ரஷ்யா எதிர்பாராத நேரத்தில் உக்ரைனை ஊடுருவிய சம்பவம் பல நாடுகளில் பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் பல சிறிய நாடுகள் நேட்டோ போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தும் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்துள்ளதுடன் பாதுகாப்பை மேம்படுத்த சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிலிட்டரி மொபிலிட்டி எனப்படும் இராணுவ ஒத்துழைப்பு திட்டத்தில் இணையும் முடிவை எடுத்துள்ளது. இந்த திட்டம் நட்பு நாடுகளின் இராணுவங்கள் சுவிட்சர்லாந்து வழியாக சுலபமாக பயணிக்க வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. பெயரின்படி இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டமாக இருந்தாலும் அமெரிக்கா, கனடா, நோர்வே போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியேயுள்ள நாடுகளும் இதில் பங்கெடுத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் ஷாஃப்ஹவுசனில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 78 வயதான மூதாட்டி மற்றும் அவரது நாயும் உயிரிழந்தார்கள். மற்றொரு நபர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த அனர்த்தம் அதிகாலை 1:40 மணியளவில் அண்டை வீட்டில் வசித்த ஒருவர் தீப்பற்றி எரிவதை கவனித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததன் மூலம் தெரியவந்தது. மேலும் அந்த வீட்டில் வசித்த 5 பேரில் 4 பாதுகாப்பாக வெளியேறினர். தீயணைப்பு வீரர்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மூதாட்டியை உள்ளே கண்டுபிடித்தனர். இந்நிலையில் முயற்சிகள் அனைத்தும் பயனின்றி அவர் உயிரிழந்தார். தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் வீட்டு நாயும் உயிரிழந்தது தெரியவந்தது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தால் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் அளவிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பென்சல் பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேருந்து ஒன்று சரிவில் உருண்டு விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். விபத்து ரேஹட்டோபேல் அருகிலுள்ள உண்டரெக்ஸ்டைன் நிறுத்தத்தில் காலை 8:30 மணியளவில் ஏற்பட்டது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனம் தானாகவே நகர்ந்து அதன் பக்கவாட்டில் கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்த 7 பயணிகளில் 3 லேசான காயங்களும் ஒருவருக்கு மிதமான காயங்களும் ஏற்பட்டன. 3 பயணிகள் காயமின்றி தப்பினர்.
28 வயதான ஓட்டுநருக்கு எந்த உடல் காயமும் ஏற்படவில்லை. ஆனால் அவர் மனரீதியாக அதிர்ச்சியடைந்த நிலையில் உளவியல் ஆதரவு வழங்கப்பட்டது. காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தின் காரணமாக ஹைடன் மற்றும் கைன் இடையிலான சாலை 7 மணி நேரம் மூடப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் மாற்றுப்பாதைகளை ஏற்படுத்தினர். விபத்து காரணமாக பொருட்சேதம் பல்லாயிரக்கணக்காக பதிவாகியுள்ளது. சூரிச்சின் தெரு அடையாள சின்னங்களில் மிகப்பெரிய மாற்றம் விரைவில் வரவிருக்கிறது. இவை இனி ஆண்கள் மட்டுமின்றி பெண்கள், கர்ப்பிணிப் பெண்கள், லெஸ்பியன் ஜோடிகள் மற்றும் வயதான பெண்களை சித்தரிக்கும் வகையில் தெரு அடையாளங்கள் மாற உள்ளன. இந்த மாற்றத்திற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை ஒப்புதல் பெற்றது. இடதுசாரி பெரும்பான்மையினர் இந்த திட்டத்தை நகர சபைக்கு அனுப்பினர். இது இந்த சின்னங்களை எவ்வாறு மிகவும் மாறுபட்டதாக வடிவமைக்க முடியும் என்பதை ஆராயும். சமாஜ்வாதி கட்சியின் ரஹேல் ஹாபெகர் இதன் பின்னணி குறித்து பேசுகையில், பொது இடங்களில் பெண்களை அதிகமாக சித்தரிப்பது இன்றியமையாதது என்றும், தற்போது சூரிஜ் ஊராட்சி சின்னங்களில் அதிகமாக ஆண்களை மட்டுமே பிரதிபலிக்கிறது என்றும், இது அனைவரின் மதிப்புகளையும் பிரதிபலிக்காது என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. அதன்படி எஸ்விபி கட்சி இதனை அர்த்தமற்றதாகவும் சமத்துவத்திற்கு உதவாததாகவும் விமர்சித்தது. அதே சமயம் எஃப்டிபி கட்சியினர் இது தேவையற்றது என்றும், தெரு அடையாளங்கள் போக்குவரத்து பாதுகாப்பை மட்டுமே பிரதிபலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்த யோசனையின் முன்மாதிரி ஜெனீவாவில் இருந்து வந்துள்ளது. அங்கு 2020 சில இடங்களில் சின்னங்கள் பாலின சமத்துவத்திற்காக மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாசல் பகுதியில் புதன்கிழமை நடந்த சிறப்பு நடவடிக்கையில் போலீசார் ஃபெட்போல் மற்றும் சூதாட்ட ஆணையத்துடன் இணைந்து சட்டவிரோத சூதாட்டம் மற்றும் பணமோசடி தொடர்பாக 3 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 47 மற்றும் 37 வயதுடைய 2 சுவிட்சர்லாந்து ஆண்களும் 41 வயதுடைய துருக்கியைச் சேர்ந்த ஆணும் ஆவர். சந்தேக நபர்களில் ஒருவரை பாசல் லேண்ட்ஷாஃப்ட் பகுதியில் உள்ள ஏஸ்டில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் ஒரு பகுதியாக பாசல் ஸ்டாட் மற்றும் பாசல் லேண்ட்ஷாஃப்ட் பகுதிகளில் மொத்தம் 13 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகளில் கண்டோனல் போலீசார், கேமிங் ஆணையம் மற்றும் ஃபெட்போல் ஆகியவை முக்கிய பங்கு வகித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.